அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல நாளைக்கு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது கன்னடா போன பிளைட் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு நம்ம கார்த்திகா ரேவதியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நம்ம கார்த்திக் தாங்க. நம்ம கார்த்திக் வந்து அவர் மூளையை யூஸ் பண்ணி அந்த பிளைட்டை ரிட்டர்ன் வர வச்சாரு. நம்ம கார்த்திகா ரேவதியும் கெட்டி பிடிச்சு நின்னதை பார்த்து அந்த சந்திரம் அப்படியே ஆடி போனா. இவ போயிட்டா இனி திரும்ப வரமாட்டான்னு நினைச்சோம். கடைசியில எப்படி வந்து அந்த கார்த்திக் போய் எப்படியோ வர வச்சிட்டானே அப்படின்னு அததான் ஒரு சின்ன ப்ரோமோவை பார்க்க போறோம். அதுக்கும் முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வேகமா உள்ள வந்தாரு ஏர்போர்ட்டுக்குள்ள. அந்த பிளைட் வந்து பறந்துட்டு அதுக்கடுத்து அந்த சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் நம்ம கார்த்திகை வந்து நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க. நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட, ரேவதி பறந்து போயிட்டா, இனிமேல் நீ நினைச்சாலும் அவளை பிடிக்க முடியாது, உங்க ரெண்டு பேரையும் கட்டாயம் நான் பிரிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. இனிமேல் நீங்க ஒண்ணு சேர முடியாது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கார்த்திக் அப்படியே அப்செட் ஆயிட்டாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து போயிட்டாங்க. நம்ம கார்த்திக் ஒத்தையில ஏர்போர்ட்ல உட்காந்து அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருந்தாரு. அதுக்கடுத்து நம்ம ரேவதி வந்து பக்கத்துல உள்ள ஒரு போன் வாங்கி ஒரு பொண்ணுகிட்ட வந்து போனை வாங்கி கார்த்திக்கு போன் அடிச்சாங்க. மாமா, நான் கன்னடா போய்கிட்டு இருக்கேன் மாமா, பிளைட்டு மேல பறந்துகிட்டு இருக்கு, அதாவது உங்களை எதிர்பார்த்தேன், நீங்க காங்கல அப்படின்னு சொன்னோன்னே ரேவதி, அதாவது நீ 2 நாள்ல திரும்பி வரமாட்டா, உன்னை 6 மாசம் அங்க இருக்க வைக்கிறது தான் உங்க அம்மாவோட பிளான், உன்னையும் இன்னும் பிரிக்கிறதுக்கு தான் உங்க அம்மா அந்த பிளான் பண்ணிருக்காங்க, உங்க அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னோடனே நம்ம ரேவதி வந்து, மாமா என்ன மாமா சொல்றீங்க, நான் எப்படியாவது உங்க கூட இருக்கணும் அப்படி இப்படின்னு நம்ம ரேவதி அழுறாங்க. அதுக்கு அடுத்து நம்ம கார்த்திக் வந்து, நான் சொல்றதை மட்டும் இப்ப நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதிட்ட வந்து என்னெல்லாமோ பண்ண சொல்றாரு. அதே மாதிரி நம்ம ரேவதியும் செஞ்சாங்க பிளைட்ல வச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த பிளைட்டை வந்து அப்படியே திருப்பி மறுபடியும் தர இறக்கிட்டாங்க. அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் வந்து மயிலுக்கு போன் போட்டு, அதாவது அத்தையும் சாமுண்டீஸ்வரி அத்தையும் சின்னத்தையும் இப்ப வீட்டுக்கு வந்திருப்பாங்க, ரேவதி ஊருக்கு போகல, திரும்ப வந்துட்டான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னவனே நம்ம மயிலும் அதே மாதிரி சொன்னாரு. அதுக்கடுத்து 2 பேரும் அதிர்ச்சி ஆனாங்க. இப்பதான் பிளைட் ஏற்றி விட்டு வந்தோம், எப்படி திரும்ப வந்திருப்பா அப்படின்னு மறுபடியும் ஏர்போர்ட்டுக்கு வேகமா வராங்க. அங்க நம்ம கார்த்திக்கும் ரேவதியும் கட்டி பிடிச்சி நிக்கிறத பார்த்தா அப்படியே அதிர்ச்சி ஆகுனாங்க. அந்த கண் கொள்ளா காய்ச்சலாம் நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.